ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டைஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செரிமானத்துல வந்து ஏதோ ஒன்று தவறா இருக்காம், அதை வந்து அடையாளம் காண சொல்றாங்க. இப்ப முதல்ல டைஜஷன்ல வந்து என்னன்னா, ஸோ வந்து ஒரு ஃப்ளோ இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்னே என்னன்னா, அந்த சாப்பிட்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஜெக்ஷன் உள்ள எடுக்கிறோம். அதாவது இந்த உட்கொள்ளுது அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவோமா. அடுத்து டைஜஷன். டைஜஷன் என்ன, செரிமானம் நடக்கும். நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே உள்ள போய் நம்ம குடல்ல போயிட்டு டைஜஷன் நடக்கும். டைஜஷன் நடத்தின என்ன, அப்சார்ஷன் நடக்கும். அப்சார்ஷன் என்ன, உறிஞ்சுறது நடக்கும். அதாவது நம்மளோட செல்கள் என்ன பண்ணும், அதுக்கு தேவையான எனர்ஜி நியூட்ரியன் அப்சார்ப் பண்ணும்ல, அதுதான் அர்த்தம். இந்த அப்சார்ப் அடுத்து என்ன வரும், அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் கொடுக்கல, ஜஸ்ட் இந்த மாதிரி நாவத்தில் வச்சோம். அசிமிலேஷன் அப்படின்னா ஒன்ஸ் அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து என்னன்னா எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதான் அசிமிலேஷன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, தேவையில்லாத எலிமினேஷன். எலிமினேஷனா வெளியே வந்து போயிடும். இதான் என்னன்னா அந்த ஃப்ளோ ஆஃப், நம்ம சாப்பிட்றோம், டைஜஷன் நடக்குது, அப்சார் ஆகுது, அசிமிலேட் ஆகுது, எலிமினேஷன் ஆகுது, தேவையில்லாதது. இதை வச்சு இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அசிமிலேஷன் அண்ட் வந்து அப்சார்ஷன் போத் அக்கர் பிஃபோர் எஜர்ஷன். எஜர்ஷன் மீன்ஸ் வந்து என்னன்னா, அந்த என்ன சொல்றது, இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, எலிமினேஷன், அதுதான் வந்து எஜர்ஷன்ஸ். வெளியே போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துடும்ல, அசிமிலேஷன் அப்சார்ஷன். எஸ், அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, டைஜஷன்ஸ் கம்ஸ் பிஃபோர் எஜர்ஷன்ஸ் பட் ஆஃப்டர் இன்ஜெஷன்ஸ். அதாவது இன்ஜெஷன் மீன்ஸ் என்ன, நம்ம உள்கொள்றோம், எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன வரும், டைஜஷன்ஸ் வரும், அதுக்கப்புறம் தான் என்னன்னா எஜர்ஷன்ஸ் வரும். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. மூணாவது பாருங்களேன், அப்சார்ஷன்ஸ் கம் பிஃபோர் அசிமிலேஷன். எஸ், முதல்ல அப்சார்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அசிமிலேட் ஆகும். பட் ஆஃப்டர் டைஜஷன், உண்மை தானே, முதல் டைஜஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அப்சார்ஷன், அடுத்து அசிமிலேஷன். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஃபோர்த்து, அசிமிலேஷன்ஸ் கம் பிஃபோர் இன்ஜெஷன்ஸ். அது எப்படி நடக்கும், முதல்ல நான் இன்ஜெக்ட் பண்ணும், அதாவது உள்ள எடுத்துக்கணும், சாப்பிட்டுக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்னன்னா உள்ள போகும், டைஜஷன் ஆகும், டைஜஷனுக்கு அப்புறம் அப்சர்ஷன் நடக்கும், அப்சர்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து அசிமிலேஷன் நடக்கும். அதனால என்ன, இன்ஜெக்ஷனுக்கு முன்னாடி என்னன்னா அசிமிலேஷன் நடக்காது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். குழப்பறமா இருக்கும், கொஞ்சம் பொறுமையா பாருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்.